நீங்கள் எந்த கோரிக்கை வரலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் 16 நாள் அப்படியும் போனால் ஒரு மாதத்திலே உங்களுக்கு தீர்வு கிடைக்கிற ஒரே ஆலயம். இவங்க வந்து அதாவது 40 வருஷமாக இங்கே வந்து காட்சி எடுத்துன்னுக்குறாங்க, எல்லாருக்கும் காட்சி கொடுத்துன்னு இருக்காங்க. இந்த 40 வருஷத்தில் வந்து இங்கே வந்து அது மக்கள் வந்து போகிறவங்க வரவங்க அப்படியே அம்மாவை வந்து வணங்கி கையெடுத்து கும்பிட்டு தான் போகிறாங்க. இது வந்து இப்போ அம்மா சிலை நம்ம வந்து இங்கே வந்து உருவாக்கி இருக்கிறோன்னு சொன்னாங்க. அதான் கொடைகாளி அம்மன் தான் நம்ம வந்து முத அமைச்சோம். சரி, அம்மா கூட வந்து ஆதரவாக இப்போ நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இல்லையா, அதை போல் நம்ம அம்மா கூட வந்து எல்லாமே இருக்கணும். அதாவது முருகர், ஈஸ்வரன், அதான் விநாயகர், அப்புறம் வந்து ஆஞ்சநேயர், அப்புறம் பைரவர், இவங்க எல்லாரையும் நம்ம அமைக்கணும், அம்மா கூட எல்லாம் இருக்கணுன்றதால நம்ம ஒரு சிலையாக அங்கே வந்து கட்டி நல்லா உருவாக்கியிருக்கிறோம். நல்லா உருவாக்கமாக ஆகின்னு இருக்குது. இவங்க அதான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு 40 வருஷமாக இவங்க வந்து ஏங்கினுக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து வரவங்களுக்கு அமாவாசை சிறப்பு பூஜை இங்கே வந்து நடைபெறுது. அதாவது சிறப்புனாக்கா, அதாவது நீங்கள் என்ன நினச்சிங்க கோரிக்கை வைக்கிறீங்களா ஐயா, இது வந்து உண்மை. அதாவது சாமி எல்லா சாமியிலையும் சொல்கிறாங்க, அது வேற, எல்லா சாமியும் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து இங்கே வந்தால் நம்மளுக்கு அந்த அந்த வேண்டுதல் நடக்கும், இந்த வேண்டுதல் நடக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எங்கே வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 16 கல்யாணம் ஆனவங்க குழந்தை இல்லாமல் ஒரு 16 பேர் இதுக்கு சாட்சியாக வந்து பாருங்க, அந்த அந்த குழந்தை சிலை இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு 16 பேர் வேண்டி போனாங்க, எல்லாருக்குமே புத்திரபாகியம் கிடைச்சிது. புத்திரபாகியம் கிடைச்சவங்கெல்லாம் அமாவாசைனா வருவாங்க, அம்மாவை வந்து கை வாங்கிட்டு போவாங்க. ரெண்டாவது வந்து மேல்மலையனூருக்கு போகிற ஜனம் வந்து இங்கே வந்து கையெடுத்து இந்த பக்கத்தில் இந்த பகுதியில் போகிறவங்க அனைத்து பேரும், இங்கே மேல்மலையூருக்கு போகிறவங்க அனைத்து பேரும் அம்மாவை வந்து கை வணங்கிட்டு எந்த கோரிக்கை வச்சாலும் ஐயா, இந்த ஒரு கோரிக்கைன்னு நான் சொல்ல வரல, நீ எந்த கோரிக்கை வரலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் 16 நாள் அப்படியும் போனால் ஒரு மாதத்திலே உங்களுக்கு தீர்வு கிடைக்கிற ஒரே ஆலயம் ஓம் கொடைகாளி அம்மன் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் எதை சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அந்த அம்மா உங்களுக்கு நடத்தி தர கண்டிப்பாலுமே அந்த அந்த சக்தி கொண்டு இங்கே உட்காந்துக்கிறாங்க. என்ன கோரிக்கை இருந்தாலும் அம்மாட்ட வந்து அதை அந்த கோரிக்கை வச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், நிறைவேறும். ஏன்னா நானே இவங்களை அமைச்சு வந்து இவங்களை நான் நம்பலை, சில காலங்கள் நம்பலை. ஆனால் அப்போ தான் அவங்களுடைய பவர் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கே வந்து இப்போ வந்து என்னடா இவங்க நம்ம வந்து முதல்ல அமைச்சிட்டோம், நம்மளுக்கு எதுவும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து தெய்வம் வந்து எடுத்த உடனே கொடுக்குறவங்க கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்று வந்து உருவாக்குவாங்க. அதை போல தான் என்ன உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வர பக்தர் அனைவருமே அம்மாட்ட அந்த கோரிக்கை வச்சேன், எனக்கு அழகாக நிறைவேற்றி கொடுத்தாங்க சாமி, அம்மாட்ட அந்த கோரிக்கை வச்சேன், எனக்கு அழகாக நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து கணவனை விட்டவங்க, அதே மாதிரி வந்து அதான் பொண்டாட்டியை விட்டவங்க எம்மாம் பேர் வந்து வணங்குவாங்க. எம்மாம் பேர் வந்து அதே மாதிரி வந்து 2 பேரும் ஒன்றா கை கொத்துன்னு வருவாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து புத்திரபாகையிலனா வருவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக சாமின்னா அதுக்கு வருவாங்க. அது மாதிரி ஒன்று நான் வந்து தனித்தனியாக சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. ஏன்னா இதுதான்